பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த இரவுவேளையில் சற்று நேரம் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் தியானிக்கலாம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம். அதில் 3வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இங்கே இந்த வேத பகுதியை நான் வாசிக்கும் பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து வேதத்தில் அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அநேக காரியங்கள் அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் அந்த நாட்களிலே கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஒரு நாள் இந்த எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் போது குறிப்பிட்ட ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு எதிராக இந்த மனிதன் தீர்க்கதரிசனம் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் அவர் சொன்னபடியினால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி சிறைபிடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அவர் ஒரு சிறையின் முற்றத்தில் கொண்டு வைத்திருக்கிறாங்க. அவர் அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் இருக்கும்போது ஆண்டவர் அந்த எரேமியா தீர்க்கதரிசியோடு கூட பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. சத்தமா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவனை ஆராதிக்க வருகிற தேவனுடைய பிள்ளைகளை, சந்தோஷமாய் நாம் இருக்கும்போது அநேகர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதில்லை. சந்தோஷமாக இருக்கும்போது அநேகர் ஆண்டவரை தேடுகிறதில்லை. அதே போல் இனி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, சந்தோஷமாக எல்லா தேவைகளும் இருக்கும்போது கூப்பிடுவது சாதாரணமான காரியம். சும்மா ஆண்டவரை நினைக்கிற, ஆண்டவரை நீர் எனக்கு நன்மை செய்தீர், ஆண்டவரை நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தீர், ஆண்டவரை நீர், அது ஒரு சாதாரணமான ஜெபமாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் கஷ்டத்தின் நடுவில், வேதனை நடுவில், கைவிடப்பட்ட நிலைமையில் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிறான் என்றால் அந்த தேடுதல் பலமுள்ள ஒரு பெரிய தேடுதலாக இருக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கஷ்டத்தின் நடுவில், துக்கத்தின் நடுவில், வேதத்தின் ஒவ்வொரு பகுதியை நீங்க வாசிங்க. வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் மனிதர்கள் கண்ணீரின் நடுவில், வேதனையின் நடுவில், கைவிடப்பட்ட நிலைமை நடுவில் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை கூப்பிட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இறங்கி அற்புதம் செய்கிறார். அப்படி என்றால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எல்லா நிறைவோடு ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது நாம் கூப்பிடுகிற சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆனால் எந்த நேரம் நம்முடைய சப்தத்தை உடனே ஆண்டவர் கேட்கிறார் என்றால் வேதனையின் நடுவில், நெருக்கத்தின் நடுவில் ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது, கூப்பிடுகிற நேரம் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்க. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி சிறையின் அனுபவத்துக்குள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்ற, என்ன நோக்கி கூப்பிடு, என்ன நோக்கி கூப்பிடு. அப்போ இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு காரியத்தில் சிறை இருப்பின் அனுபவத்துக்குள், ஆண்டவரே இதிலிருந்து என் வீட்டுக்கு ஒரு விடுதலை வந்துடாதா, இதிலிருந்து என் குடும்பத்துக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா, என் குடும்பத்தில் இத்தனை காலங்களாக, இத்தனை வருடங்களாக இந்த போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு முன்னேற்றம் இல்லை, எனக்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக, என் எதிர்காலத்துக்கு விரோதமாக, என் சந்ததிக்கு விரோதமாக இத்தனை ஆண்டுகளாய் சிறை இருப்பின் அனுபவம். இதில் ஒன்று புரிந்து கொள்ளணும், எரேமியா தீர்க்கதரிசி யார் என்றால் கர்த்தரை விட்டு ஓடி போனவனோ, கர்த்தரை மறுதலிக்கிறவர் அல்ல, ஆண்டவரை விட்டு தூரமாய் போன தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தரோடு கூட இருந்த அனுபவமும், கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தையை கேட்கிறவரும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஆண்டவருடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள ஆண்டவரோடு நெருக்கமா ஆழமா இருந்தவன் தான் ஒரு நேரம் சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள்ள இருக்கிறான். சத்தமா சொல்லுங்களாமே. அப்போ ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நிறைய நேரம் நம்ம கேட்குறோம், ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன், நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் உமக்கு ஆலயத்தில் ஆண்டவரை கூப்பிடுறேன், உபவாசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், அப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன். ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லுகிறார், ராஜாவுக்கு விரோதமாக இதை சொல்லு, ஜனங்களுக்கு விரோதமாக இதை சொல்லு. அப்போ ஆண்டவரோடு இருந்த மனிதன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட மனுஷன், ஆண்டவருடைய நாவாய் இருந்து பேசின மனுஷன் கூட என்ன நிலைமை பாருங்களேன். ஒரு நாள் சிறைச்சாலையின் அனுபவம் இருக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற நமக்கு வாழ்க்கையில், ஆண்டவரை நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு நான் ஆராதிக்கிறேன், இவ்வளவு நோக்கி பார்க்கிறேன், ஏன் ஆண்டவர்? ஆனால் எரேமியாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னார் பாருங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் உனக்கு கரங்களை தட்டி. இதுதான் சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவரே நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு சாயந்தரம் கூட ஒருத்தங்க என்னட்ட போன்ல பேசும்போது சொல்லுகிறாங்க, பாஸ்டர் நான் சபைக்கு வார
பாடுறேன் பாஷை, ஆண்டவர் ஆராதிக்கிறேன் பாஷை, நான் என் ஆண்டவர்கிட்ட கேட்டது எல்லாம் எனக்கு தந்தார் பாஷை. இன்னைக்கு சாயங்காலம் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நான் கேட்டதெல்லாம் தந்தாங்க, இப்போ ஆண்டவர் எனக்கு தந்தார் பாஷை. பிள்ளைகளை கேட்டேன், பிள்ளைகளை தந்தார். கணவனை தந்தார். வீட்டை கேட்டேன், வீட்டை தந்தார். எனக்கு எல்லாம் ஒரு குறைவு இல்லை பாஷை, ஒன்று தான் ஒரு குறைவு. நான் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர்கிட்டே கேட்குறேன், ஏன் ஆண்டவரை எப்படி நீர் எனக்கு வைத்திருக்கிறீங்க? என் கணவனுக்கு வாழ்க்கையில் மட்டும் ஒரு மாற்றம் வேணும் பாஷை. அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, ஏன் இதை சொல்லுகிறேன். அவங்க சொல்ல எல்லாமே என் ஆண்டவர் தான். அப்போ தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில நேரம் ஒரு சிறையிருப்பு இருக்கும். ஆனால் அந்த சிறையிருப்புக்குள்ள நீங்களும் நானும் நினைக்கணும். இங்கே பார்த்து அவர் எரேமியாவிட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். சப்தமாக சொல்ல இன்னைக்கு இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒருவேளை முதலாவது நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஏன் எனக்கு குடும்பத்தில் இந்த நிலைமை? உம்மை தேடி உம்மை ஆராதித்து உமக்கு பின்தொடர்ந்து ஆண்டவரை வந்த பிறகு ஊழியம் செய்கிற நானும் கூட அநேக நேரங்களில் நிற்கப்படுகிற நேரம், கைவிடப்படுகிற நேரம், நான் அநேக நேரம் இந்த வசனம் எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆறுதலாய் இருந்து, நேற்றைக்கு நான் இந்த இடத்துல வந்திருந்து பகலில் ஜோம் பண்ணிட்டு அப்படியே இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் தந்த வசனம் அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். நிறைய நேரங்களில் நம்ம உண்மையாய் போவோம். நான் கடந்த நாட்களில் கூட ஊழியத்தின் பாதையில் ஒரு பாரத்தோடு உண்மையாய் நம்ம போய் எல்லாரும் கைவிட்ட நிலம் அப்படின்னா நமக்கு நியாயம் எடுபடாது, நீதி எடுபடாது. நான் அடுத்து பைபிளை வாசிக்கும் போது இதுதான் கடைசி காலம், நம்ம இதை உணர்ந்துக்கிறோம், இதுதான் கடைசி காலம். அப்போ கைவிடப்படுகிற நேரம் சில நேரம் நம்ம நினைக்க, ஆண்டவரே நான் எடுக்கிற பிரயாசத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா விசுவாசிகளாக இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கு மட்டுமல்ல, ஊழியத்திலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே ஊழியம் செய்கிறேன் நான், ஆண்டவரே நான் உண்மையாக தானே ஆண்டவரை உபவாசிக்கிறேன், கூட்டத்தை நடத்துகிறேன், ஆண்டவரை ஒரு நீதிக்காக ஒரு நியாயத்துக்காக தானே ஆண்டவரை போகிறேன், ஏன் எப்படி மாற்றமாக இருக்குது? அப்போ நான் இந்த வசனத்திலிருந்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய சப்தத்தை கேட்டு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட எரேமியாவா இருந்தாலும் சில நேரம் சிறைச்சாலையின் அனுபவம் வரும். ஆனால் ஒன்று, அந்த சூழ்நிலையில் அவரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் நாம் அறியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவர். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஏன் சில சிறையிருப்பின் அனுபவம், நீ அறியாதது எட்டாததுமான ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிட போகிறார். வசனம் சொல்லுது பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு. இதில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் கூப்பிடணும். ரெண்டாவது நாம் தியானிக்க போகிற காரியம் உத்தரவு ஆண்டவர் எப்படி கொடுப்பார். மூன்றாவது அறியாதது எட்டாததுமான பெரிய காரியம். அதுக்கு முதல்ல நான் கடைசி உள்ள காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் இப்போ இந்த இடத்துல இருக்கிற உங்க வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு கிருபையினால நல்லா இருக்கீங்க. எனக்கு வாழ்க்கையில் நான் எடுத்துக்கிட்டேன் அறியாததும் எட்டாததுமான காரியம். இன்னைக்கு நம்ம ஒரு கம்போசர் புதுசாக வாங்கியிருக்கோம், 50,000 ரூபா அதுக்கு விலை. அப்போ நான் இன்றைக்கி தான் அதை கடந்த நாளில் அதை வாங்கிட்டு வரும்போது நான் மனசுக்குள்ளே சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். 50,000 ரூபா. இதற்கு முன்பு ஒரு கீபோர்டு வாங்குவதற்கு கையில் பணம் கிடையாது, அவ்வளோ கஷ்டம். ஆண்டவர் ஏதோ ஒரு எனக்கு வாழ்க்கையில் முதல் ஒரு சேமிப்பு, அதை அப்படியே வாங்கி ஒரு கீபோர்டு வாங்கி வச்சதுதான் இருக்குது ஆலயத்தில். அடுத்து இது வாங்கணும். திடீர்னு கடந்த நாட்கள் அப்படி யோசிக்கும் போது எனக்கு தம்பிட்ட நான் பேசினேன், அண்ணா 2 பீஸ் இருக்குது, ஒரு ஆள்கிட்ட நான் கேட்டிருக்கேன், வேணாம் நான் தாரேன். அப்போ நான் எதுக்கு சொல்லுவேன், ஆரம்ப நாட்களில் பழைய ஆலயத்தில் இந்த இடத்துல நான் வரும்போது ஒரு கொட்டு இன்னைக்கு நமக்கு தான் இருக்குது பற்றில, இனி 2 நான் அங்கே கிடக்குன்னு நினைக்கிறேன். இது அன்னைக்கு வச்சு கொட்டு 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 ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காரியம். முதல் திருமணம் இந்த ஆலயத்தில் முதல்ல நான் வந்த அப்புறம் ஒரு கல்யாணம் நடக்கும். அன்னைக்கு இசைக்கருவி நம்ம கீபோர்டும் கிடையாது, கம்போசரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அன்னைக்கு பாட்டு பாடும்போது கொட்டடிச்சாங்க. அது எவ்வளவு ஏளனமாக பேசினாவே தெரியுமா, எவ்வளோ ஏளனமாக. எனக்கு இன்னைக்கு அந்த மனசோட பெரிய கொட்டடிச்சு பாட ஒரு கல்யாண வீட்டில் அன்னைக்கு உள்ளதெல்லாம் அதுதான். அங்கேருந்து அவங்க பேண்ட் செட் அடித்து வந்ததெல்லாம் போயிட்டு அதை அடித்து தான் இங்கே உள்ளே வந்தானே. இங்கே பாட்டு பாடும்போது இதை அடித்தது கேவலம் ஆயிடுச்சு. அப்போல்லாம் இன்னைக்கு கர்த்தர் பார்த்தீங்களா, நீ அறியாததும் எட்டாததுமானதை. இது நான் எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, இன்றைக்கு நாம் காண்கிறத அனுபவிக்கிற காரியம். சப்தமாக சொல்லுங்க ஆமே. அதே போல் இதில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் திரும்பி பாருங்கள். நம்ம சிலர் இங்கே பாரம்பரியமாய் இங்கே இருக்கிறவங்க, பாரம்பரியமாக இந்த சபைக்கு வந்துட்டு இருந்தவங்க, இன்னைக்கு அறியாததும் எட்டாததுமான அப்படின்னா நம்ம நினைச்சோமா இவங்க இங்கே உள்ளே இருப்பாங்க, இவங்க இங்கே ஆராதிப்பாங்க. இதுதான் தேவனுடைய திட்டமும் ஆலோசனை. அப்போ நன்றா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இது நான் புரிவதற்காக உங்களுக்கு சொன்ன காரியம். இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையை உலகத்தை நம்ம திரும்பி பார்த்தோன்னா நிறைய காரியம் அறியாததும் எட்டாததுமான ஒருக்க அவங்க வாழ்க்கையை சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு இந்த நிலைமை கடந்த நாட்களில் நம்முடைய சபையில் வருகிற ஒருத்தர் என்னட்ட பேசும்போது சொன்னார், பாஷ
கொஞ்சம் குழம்பி இருந்தேன், வேதனையோடு இருந்தேன், துக்கத்தோடு இருந்தேன். கொஞ்சம் நான் அப்படி சிந்திச்சு பார்த்தேன். அது சிந்திக்கும் போது எனக்கு இவ்வளவெல்லாம் செய்த ஆண்டவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் செய்வார். இதுதான் கர்த்தருடைய நாம மகிமை. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? அப்போ நம்ம நினைச்சு பார்க்கணும், கர்த்தர் என்ன அப்போ அறியாதது எட்டாததுமான. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே, வேதத்தின் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பாருங்க, ஆதாமே ஏவாளையும் தேவன் உருவாக்கினார். அந்த ஆதாமே ஏவாளை குறித்து தேவன் பெரிய திட்டத்தை வச்சு கையில் கொடுத்தார், ஆனால் அவன் நிறைவேற்றல. அதுக்கு பிறகு காயின் ஆபேல் பெரிய ஆலோசனை, அது நிறைவேறாம போயிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு காலம், நோவாவுடைய காலத்திலும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்தது. ஆனால் எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்டு வெளியே வரார். ஆபிரகாம் வெளியே வரும்போது நீங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமான மனிதாய் கொஞ்சம் ஆசீர்வாதத்தோடு வராரு. கடைசி நீங்க பார்த்தீங்கன்னா சில நாட்கள் தாண்டினோடனே பூமிக்குரிய ஐஸ்வர்ய ஆசீர்வாதம் எப்படி ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்தார் என்றால், வசனம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது, பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஆபிரகாம் நினைச்சிருப்பாரா? ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உனக்குள்ளது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்குள்ளதை அப்ப நினைச்சு பாருங்க. அப்ப ஆபிரகாம் நினைச்சிருப்பாரு, ஆண்டவரே எனக்கு தகப்பனுக்குள்ளது தாய்க்கு எல்லாத்தையும் தள்ளிட்டு எனக்கு பூமி எனக்கு தேசத்தை நான் விட்டுட்டு வாரேன். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, அழைத்த தேவன் நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான திட்டத்தை வைத்து கொண்டுதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் தாய் தகப்பனை ஏமாற்றி விட்டு, ஈசாக்கை ஏமாற்றி விட்டு, யாக்கோபு உயிருக்கு பயந்து ஓடுறான். என் சகோதரனாகிய ஏசாயினை கொண்டு போடுவான் அப்படி சொல்லிட்டு ஓடுகான். ஓடும்போது ஒரு ராத்திரி ஒரு இடத்துல போய் படுக்கிறான். அவனுக்கு உறக்கம் வருது. அங்க ஒரு நடந்து உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். ஒரு இடம் உடனே இரவாகுது. அந்த இடத்துல ஒரு கல்லை தூக்கி தலைக்கு வச்சுட்டு படுத்து உறங்குறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்காரு. அந்த தரிசனத்தை அவன் பார்க்கும்போது அங்க சொல்லுங்க பாருங்க, நீர் எனக்கு தந்த இந்த வாக்குத்தத்தத்தின்படி, இந்த தரிசனத்தின்படி நான் திரும்பி இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல நான் உமக்கு பலி செலுத்துவேன். சத்தமா சொல்லுங்களேன். அப்போ அவன் போகும்போது எப்படி ஓடுவான்? அவன் நம்பிக்கை இழந்து தன் சகோதரன் நம்ம கொண்டு போடுவான். ஆனா அந்த யாக்கோபு அங்கிருந்து திரும்பி வரும்போது எப்படி வருகிறான் பாருங்க. அவன் சொல்லுகிறான் தன் சகோதரனை பார்த்து, இதெல்லாம் என் ஆண்டவனே, எனக்கு ஆண்டவர் அருளின ஆசீர்வாத ஐஸ்வர்யம், பெரும் கையும் பெரும் கோலுமாய் இந்த ஆற்றை கடந்து நான் போனேன். இப்பொழுது வரும்போது இவ்வளவு பெரிய பரிகாரங்களோடு கூட கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்த. கரங்களை தட்டி எல்லாரும் அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா நீ போக போக உன்னுடைய முடிவு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கும். அப்ப நன்றா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவர் இன்னும் நான் சொல்லணும், நிறைய சொல்ல முடியும். தாவீது பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் தான் தாவீது, ஐஸ்வர்யமுள்ள மனுஷர் குடும்பத்தில் பிறந்தவன். ஆனா தாவீது நினைச்சிருக்க மாட்டாரு நான் ராஜ சிங்காசனத்தில் உட்காருவேன். தாவீது ஒரு நாள் நினைச்சிருக்க மாட்டாரு. காரணம், ஐஸ்வர்யமுள்ள குடும்பத்தில் பிறந்தாலும் ஆசீர்வாதமான குடும்பத்தில் பிறந்தாலும் தாவீது கொஞ்சம் அவருக்கு காரியங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம். ஆனா வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்தார், நல்லா தான் இருந்தாரு. அந்த தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிறவராக இருந்தாரு. அவரை குறித்து ஆண்டவர் வச்சிருந்த திட்டம் ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த தாவீது இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாய் மாற. இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கிற தேவ பிள்ளையை அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசி வாசிக்கணும். அதுல ஏசாயா கொண்டு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்னிடத்துல கேளுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை குறித்து என்னிடத்துல விசாரிங்க. அப்போ நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரால் அழைக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஆபிரகாமை அழைத்தார், அவன் சந்ததியாக ஈசாக்கை ஆசீர்வதித்தார், அவன் சந்ததியாக யாக்கோபை ஆசீர்வதித்தார். அதே போல இன்று இந்த வார்த்தை கேட்கிற தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உன்னையும் உன் சந்ததியும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏற்ற அந்தந்த காலத்தில் அவர் நேர்த்தியாய் உன் குடும்பத்தில் செய்யக்கூடியதை அவர் செய்து நிறைவேற்ற வல்லமையுள்ள கர்த்தராயிருக்கிறார். அப்போ ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களுக்கு திட்டம் உண்டு. ஆண்டவர் நிறைய நோக்கம் வச்சு. அப்ப அதுதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப நமக்கு வாழ்க்கையில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ளணும்னா முதல்ல அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கிடுங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் முதல்ல எப்படிப்பட்டவர் அதை அறிந்து கொள்ளணும். நான் ஜபிக்க போகிற மனுஷன், நான் எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும்னா நான் ஒரு ஆள்கிட்ட போய் கடன் கேட்க போறேன்னா, நான் கேட்க போற ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னா
10,000 ரூபா அவருக்கு கரத்தில் 1,00,000 ரூபா 50,000 இருந்தால் தான் அவர்கிட்ட நான் 10,000 ரூபாய்க்கு போய் கேட்க முடியும். அந்த ஆளே ஒரு காசு இல்லை, ஒன்றும் இல்லை, அவரே கடனாளியா இருக்கிறாருன்னா நான் போய் கேட்டால் அதுக்கு எனக்கு புத்தியணும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், நான் முதலாவது என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன ஆண்டவர் யார்? இப்போ ஒருத்தர் இருக்காரு, நல்ல வசதி உள்ளவர், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன். அந்த மனுஷன் நம்மகிட்ட சொல்லுவார், உங்களுக்கு என்ன வேணுமோ பிரதர் கேளுங்க, நான் உங்களுக்கு செய்கிறேன். உங்கள் ஊழியத்துக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் செய்கிறேன்னு சொன்னால் நமக்கு அப்போ என்ன தெரியும், இவர் நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு, நிறைய பேருக்கு கொடுக்குறாரு, அப்போ இவர்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்கும். அப்போ முதல்ல கேட்கக்கூடிய நாம் கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்றாங்க. என்னை நோக்கி கூப்பிடு. நாம் கூப்பிடுகிற ஆண்டவர் யார் என்றால் வசனம் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. அந்த சாதாரணமான கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரத்தை, அதற்குரிய தேவைகளை சந்தை. அப்போ புரிஞ்சுக்கணுங்க, நான் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர், அவர் நான் கேட்கிறதை எனக்கு நிச்சயம் தருவார். நம்புகிறவங்க மட்டும் கரங்களை தட்டி இவ்வளோ பெரிய தெய்வத்தை, ஆண்டவரை நமக்கு சொந்த தெய்வமாய் நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த ஆண்டவர். அப்போ முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், நான் என்னட்ட கூப்பிடு, என்னட்ட கேளுன்னு சொன்னவர் அவர் சர்வ வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இந்த மனுஷனால உலகத்தினால செய்ய முடியாததை செய்கிறவரிடத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த உலக மனுஷனால செய்ய முடியாததை நிறைவேற்றுகிற இடத்துல நான் வந்திருக்கிறேன். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்றால் அவர் அந்த தேவனுடைய வல்லமை என்னன்னா அவர் சர்வ வல்லவர். அப்ப அவர் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப நீங்க இப்ப நிறைய பேர் சொல்லலாம், எப்படி அவரை நோக்கி நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அவரை நோக்கி எத்தனை நாளா நான் கூப்பிடுகிறேன், எனக்கு பதில் தரலையே. வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை நோக்கி எப்படியெல்லாம் கூப்பிட்டார்கள், ஆண்டவரை நோக்கி எப்படியெல்லாம் கூப்பிடணும்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 145வது சங்கீதம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 145வது சங்கீதத்தில் அதில் 18வது வசனத்தை படிங்க. சங்கீதம் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். எப்படி கூப்பிடணும், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை கர்த்தர் உனக்கு காண்பிக்கணும்னா எப்படி கூப்பிடணும், அது வசனத்தை படிங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்போ ஆண்டவர் நம்ம அறியாததும் எட்டாததும் நமக்கு தெரியாத நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறணும்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு மனிதர்களுடைய கூப்பிடுதல் வித்தியாசமா இருக்கு. மனிதர்கள் ஆண்டவரை நம்பி தான் வராங்க, ஆண்டவர் ஆராதிக்க தான் வருகிறாங்க, ஆலயத்துக்கு தான் வருகிறாங்க. நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். மோசையை முன்னிறுத்தி ஆண்டவர் கொண்டு வந்தார். இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். மோசையின் மூலமாக இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். இந்த முழு சம்பவத்தை, அவர்களுடைய பிரயாணத்தை நீங்க படிப்பீங்கன்னா நிறைய இடங்களில் தன்னை நடத்துகிற தெய்வத்தை மறந்து அவர்களை நடப்பிக்கிற தேவனால் நடப்பிக்க மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சத்தமா சொல்லுங்களாமே. ஆனா தன்னை அழைத்து பிரித்தெடுத்த மோசே என்ன செய்தார் தெரியுமா? எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனித்து கேளுங்க. மோசைக்கு விரோதமாக இஸ்ரவேலர் எப்பெல்லாம் முறுமுறுத்தார்களோ அப்பெல்லாம் மோசே என்ன செய்தார் தெரியுமா? தன்னை அழைத்த, நீ கூட்டிட்டு போன்னு சொல்லி அதிகாரப்படுத்தின ஆண்டவரை மட்டும் அவன் நோக்கி பார்த்தான். மோசைக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். ஆனா மோச மனுஷனை நம்பின ஜனங்கள் ஏமாந்து போனார்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். அப்ப என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் பலரை கொண்டு நம்மை ரட்சிப்பார். ஒருவேளை இந்த சபையில் இருக்கிற சிலர் அங்கே நான் பாஸ்டரா வந்து என் மூலம் ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் இதற்கு முன்பு இருந்த ஊழியக்காரர் மூலம் ரசிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்கள் போகிற சபையின் மூலம் ரசிக்கப்படலாம், இல்லை வெளிநாட்டில் வந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்களும் இருக்கிறீங்க. இப்படி பலர் ஆண்டவர் பல விதங்களில் ரசிப்புகளை நம்ம ஊழியக்காரர்களை கர்த்தர் எதற்காக தருகிறார் என்றால், உனக்கு குறைவை அவரிடத்தில் சொல்லும்போது அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, உங்கள் காரியங்களை சத்திய ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரர்கள். அவர்களுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். பைபிள் சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை குறித்து துக்க மனதோடு வேதனையோடு அல்ல, சந்தோஷத்தோடு உங்களை நடத்தத்தக்கதாய் நீங்க நடந்து கொள்ளுங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில கூப்பிடுதல் யார்கிட்ட இருக்குன்னா,
இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நம்ம ஏமாந்து போற ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்க. கூப்பிடுதல் யாரிடத்தில் இருக்கிறதுனா, அவர் சொல்ற என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நம்ம ஆண்டவர் அறிஞ்சிட்டோம். ஒரு சபைக்கு வருகிறோம், ஒரு ஊழியத்தில் நம்ம வந்து ஆராதிக்கிறோம். நமக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது அடுத்து முதல்ல உங்க தேவைக்காக ஊழியக்காரன் அன்னைக்கு நின்று தரப்பில் நின்று உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அதுக்குள்ள உங்களை நடத்தி ஆண்டவருக்குள்ள உங்களை நல்லா நடத்தும் போது, உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உங்க குடும்பத்தில் ஒரு வேதனை, உங்க குடும்பத்தில் ஒரு தேவை இருக்குன்னா, பாஸ்டர் கண்டிப்பா சொல்லணும், பாஸ்டர் எனக்காக இதை செய்யுங்க, எனக்காக ஜெபிங்க. ஊழியக்காரன் ஜெபிப்பான். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்கள் அவனுக்கு மேல அல்ல, உன்னுடைய கண்கள் நீ அவரை நோக்கி கூப்பிடணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ அவரை நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு ஒருக்க ஆராய்ந்து பாருங்க, நம்ம இதுவரையிலும் எத்தனை இடங்களில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டிய நம்ம அடுத்து ஃபோன் பண்ணி, என்ன பாஸ்டர் நம்ம கேட்போம், ஜெபம் பண்ணோம் இனி பதில் கிடைக்கலையே, என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணோம் இனி அது அங்கெல்லாம் கேட்க வேண்டியது ஆண்டவரே உம்மிடத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நேராக என் இருதயத்தை ஏறெடுக்கிறேன். வேதம் சொல்லுது பாருங்க, அன்னாள் தனக்கு குழந்தை இல்லை, நிந்தை, அவமானம், நெருக்கம், போராட்டத்தின் நடுவில் அவள் ஆலயத்தில் வந்திருந்து அவரை நோக்கி அவள் கூப்பிட்டாள். கரங்களை தட்டி, இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? மனுஷனை என்னையும் கூப்பிட்டு இருப்பதல்ல, மனுஷனை என்னையும் கூப்பிட்டு இருப்பதல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவரை நோக்கி கூப்பிடணும், நீ அவரை நோக்கி கூப்பிடணும். நீ முதல்ல உனக்காக ஒன்னு நீ அவரை நோக்கி. பாஸ்டர் எதுக்குன்னா, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு கற்று தருவதுதான் ஊழியக்காரன். அடுத்து உனக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரன் சாகுதர விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும், கடைசி வரை விசுவாசிகளுக்கு எல்லா காரியத்திலையும் பொறுப்பெடுக்கணும். ஆனா ஊழியக்காரனே பொறுப்பெடுக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு நம்ம அவர் ஜெபம் பண்ணுவார் நம்ம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன ஆண்டவர், நம்முடைய கூப்பிடுதல் இதுவரை யாரை நோக்கி இருந்தது? இதுவரை நம்முடைய கூப்பிடுதல் எப்படி இருந்து? இன்னைக்கு ஒரு பாஸ்டர் எனக்காக என்ன காரியத்தை ஜெபம் பண்ணுங்க, சபையார் என்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களும் ஊழியக்காரனும் ஜெபிக்கிற நேரம் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவா என்றால், கர்த்தர் உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த மாசம் நமக்கு உபவாச ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தமும் ஆண்டவர் நம்முடைய சபை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்னன்னு சொன்னா, ஒரு பாஸ்டருக்கு வெளிப்படுத்தி கர்த்தர் கொடுப்பதை பார்க்கிறோம். நீங்க ஒவ்வொரு யுத்த வீரராய், நீங்க ஒவ்வொரு கர்த்தருடைய திட்டத்தை நீங்களே அறிகிறவர்களாய், கர்த்தருடைய சப்தத்தை நேரே கேட்கிற தேவ பிள்ளைகளா இந்த இடத்துல கர்த்தர் உங்களை தெரிந்து உருவாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? ஆமென். இந்த சபையில் வந்து கடந்த நாட்களில் செய்தி கொடுத்த ஒரு சில பாஸ்டர்கள் திருப்பி என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, பாஸ்டர் எல்லா சபைகளிலும் விசுவாசிகளுக்காக தான் போராடணும், விசுவாசிகளுக்காக தரப்பில் நிற்கணும். ஆனால் உங்களுக்கு இங்கே தந்திருக்கிற அத்தனை பேரும் தேவ பலனுள்ள யுத்தம் செய்யக்கூடியவர்கள் தான் அத்தனை பேர் இந்த ஜெபத்தில். இது ஒரு பெரிய பாக்கியம். நான் நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், ரட்சிக்கப்பட்டு பைபிள் ஸ்கூலுக்கு போன புதுசில் அங்கே இருக்க பாஸ்டர் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் அவ்வளோ கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் தலையில் கை வச்சு, உனக்கு இப்படி அழைப்பு, உனக்கு இது, ஒரு நாள் எனக்கு சொல்ல மாட்டார். ஒரு நாள் எனக்கு பக்கத்தில் வந்து அடுத்தவனுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் என்னையை தாண்டி அடுத்தவனுக்கு எனக்கு சில நேரம் மனசில் தோணும், ஆரம்ப காலம் சரியான ரசிக்கப்படலை, ஆண்டவரே அவனுக்கு வர சொல்லுரு, என்னைய மட்டும் ஏன் ஆண்டவரே எப்படி அப்படின்னு சொல்லி நான் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. நான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நான் ராத்திரி உபவாசத்தோடு தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பொழுது சில காரியங்கள் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். உன் ஊழியத்தில் நான் இப்படி செய்வேன், உன் எதிர்காலம் இப்படி இருக்கும், உன்னை நான் இப்படி ஆசைப்பேன், நிறைய காரியத்தை எல்லாம் செய்து சொல்லிட்டு நான் அப்படியே சந்தோஷத்தோடு, அபிஷேகம் பெற்ற புதுசில் சந்தோஷத்தோடு நான் படுத்து உறங்கிட்டு காலையில் பைபிள் ஸ்கூலில் வந்தேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் ஒருக்கா நம்ம சபைக்கு வந்திருந்தார், ஒருக்கா செய்தி கொடுப்பதற்கு. அந்த பாஸ்டர் குரம்பேட்டை பக்கத்தில் பெரிய ஒரு ஆலயத்தில் பாஸ்டராக இருக்கார். அன்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு ஜெபம் பண்ணும்போது எனக்கு தலையில் வந்து வச்சு ஒரே ஒரு காரியம் சொன்னார், மகனே நான் உங்கூட பேசணும்னு ஆசைப்படுவேன், நீ ஏன் அடுத்தவன் மூலமாக நான் பேசணும்னு நீ ஆசைப்படுங்க. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதை இப்போ உறுதிப்படுத்த நான் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். நேற்றைய இரவு நான் உன்னோடு பேசினதை இப்போ நான் உனக்கு சொல்லுவேன். நான் முந்தின நாள் இரவு என் தரிசனத்தில் எதெல்லாம் கண்டனோ அதெல்லாம் அவர் மூலமாய் திருப்பி கர்த்தர் எனக்கு உறுதிப்படுது. அப்போ அதில் நான் படிச்சுக்கிட்ட காரியம் என்னென்னா, நம்ம அவர் மூலம் பேசிட மாட்டாரா, இவர் மூலம். ஆனால் ஆண்டவருக்கு ஆசை என்ன தெரியுமா, என் பிள்ளைகிட்ட நான் பேசணும்,
என் பிள்ளைகிட்ட நான் பேசணும். இந்த சபையில் இந்த வார்த்தை கேட்குற தேவ ஜனமே, வசனம் சொல்லுது இல்லையா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களை பார்த்தா இதுக்கு முன்ன பாஸ்டர் ஆகிருக்கணும், இதுக்கு முன்ன ஊழியக்காரன் ஆகிருக்கணும். ஆனால் இன்றைக்கும் பால் உண்கிற அனுபவத்தில் பவுல் வேதனையோட சொல்வார், இன்னைக்கு பால் உண்ணுகிற அனுபவத்தில் இருக்கல. அப்படி என்றால் இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அந்த பாஸ்டர் அவரா இவரா இல்லை, இன்னைக்கு இந்த அனுபவம் நமக்குள்ள, இனி இந்த வருஷத்து மாதத்திலிருந்து இந்த மாற்றம் நமக்குள்ள வரணும். இந்த அனுபவத்தை கர்த்தர் சபைக்குள்ள வைக்க விரும்புகிறார். இந்த அனுபவத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு வாழ்க்கையில் கர்த்தர் தரும்படி. காரணம், கடைசி காலம், ஒரு எழுப்புதலின் காலம். யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவங்க எல்லாரிடத்தையும் கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் அவருக்கு சத்தத்தை கேட்க விரும்புகிறேன்? கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசணும், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்கணும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு சத்தத்தை ஆண்டவரை கேட்டு எங்களுக்கு பதில தரணும். அந்த நல்ல அனுபவத்தை எங்க சபையில தரணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.